வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அன்பினுக்கினிய ஆற்றல் மிகு என் இதயம் கவர்ந்த அருமை மிகு மாணவ செல்வங்களை, உலகத்திலே சாதிப்பதற்காக பிறந்த வள்ளுவன் தீட்டிய திருக்குறள்களை போன 2 வகுப்பிலே ஐ ஆம் எவரி உமன் என்ற போயமை நடத்தி முடித்திருக்கிறோம். அந்த போயமுடைய சாராம்சத்தை, பேராகிராஃபை இப்போது நடத்தியிருக்கிறோம். நீங்கள் அந்த போயமை படித்து தவறில்லாமல் எழுதியிருப்பீர்கள் என்ற ஆழமான நம்பிக்கையோடு, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இப்பொழுது அடுத்து தொடர இருக்கிறேன். அருமை மாணவர்களே, நன்றாக கவனியுங்கள். விளக்கங்கள் நிறைய தந்து விட்டேன். இப்போ வாக்கியத்தை மட்டுமே தெளிவுபடுத்துகிறேன். ஓகேவா? அபவுட் த போயட். எபட் என்பது ப்ரிப்போசிஷன். எபவுட்டுக்கு 2 மீனிங் உண்டு. சுமாராக அப்படின்னு, பற்றின்னு ஒரு மீனிங். இப்போ எபவுட் 6 மைல்னா கிட்டத்தட்ட சுமாராக 6 மைல்ஸ் சொல்லுவாங்க. எபவுட் காந்திஜினா காந்திஜியை பற்றின்னு அர்த்தம். அப்போ எபவுட்னா என்ன அர்த்தம் தெரியுதா? அப்போ எபவுட் த போயட்னா என்ன நினைக்கிறீங்க? போயட்டை பற்றி. புரியுதா? இது ஒரு சப்ஹெட்டிங். புரியுதா ராஜா? அடுத்த சென்டென்ஸ். ராக்கி நாராயணி ஷ்ரெக். இந்த நம்முடைய போயட்ரிஸ்டினுடைய நேம் ராக்கி நாராயணி ஷ்ரெக் இஸ் an academician with a passion for writing poems as a medium of self-expression. இது சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் இஸ் வர்பு, இதான் பேஸ். அப்போ ஸ்டேட் வர்பு இஸ்னா ராக்கி நாராயணி ஷ்ரெக் இஸ் இருக்கிறார். புரியுதா? சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சா? இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? an academician. கல்வி சம்பந்தமான விஷயங்களை படுறது அகடமிஷியன். அகடமிஷியன்னா ஒரு பள்ளிக்கூடம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அது அகடமிஷியன். அகடமிக் இயர்னு சொல்லுவாங்க. ஜூன்லேருந்து ஏப்ரல் வரலும் இயங்குவது அகடமிக் இயர். இப்போ தான் கொரோனாவில் குழம்பிடுது. நவ் இஸ் an அகடமிஷியன். அவர் ஒரு கல்வியாளர். தெரியுதா? ஒன்றுமே சென்டென்ஸே கிடையாது. இருக்கிறார், இவர் இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? அகடமிஷியனாக இருக்கார். ஓகேவா? வித் எ பேஷன். பேஷன்னா ஃபீலிங்ஸ், உணர்வு. பேஷன், உணர்வோடு இருக்கிறார். பேஷன் எதில்? ஃபார் ரைட்டிங், எழுதுவதில். ஃபார்னா எழுதுவதற்கு, எழுதுவதிலே உணர்வோடு அவர் இருக்கார். புரியுதா இல்லையா? பேஷன் ஃபார் ரைட்டிங். என்னது? ரைட்டிங் போயம்ஸ், ரைட்டிங் ஸ்டோரி, ரைட்டிங் எஸ்ஸே. அது மாதிரி இங்கே ரைட்டிங் போயம்ஸ். புரியுதா ராஜா? ஆக a medium of self expression. மீடியம்னா அதன் மூலமாக, வழியாக, அல்லது அந்த நிலையிலே. இப்போ தமிழ் மீடியத்தில் தான் தமிழ் மொழியில் படிக்கிறது, அந்த உணர்வுகளில், அந்த வழியில் படிக்கிறது. அப்போ as a medium of self expressionனா செல்ஃப், தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொடுதல். செல்ஃப், சுய எக்ஸ்பிரஷன், வெளிப்படுத்து. தன்னைத்தானே வெளிப்படுத்துகின்ற ஒரு வழியாக உணர்வோடு போயமை எழுதுகிறார். எழுதுகிற
அகடமிஷியன், ஒரு கல்வியாளராக இருக்கிறான்றதுக்கு என்னது இஸ். புரியுதா உங்களுக்கு? ராக்கி நாராயணி ஷ்ராய் இருக்கிறார், வர்பு இஸ். என்னவா இருக்காரு? an academician with a passion. ஏதோ எந்த உணர்வோட? வித் பேஷன், உணர்வோடு இருக்கிறார். என்ன உணர்வு? ஃபார் ரைட்டிங் போயம்ஸ். போயம் எழுத அவருக்கு விருப்பம். எப்படி? ஆஸ் எ மீடியம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், தன்னுடைய சுய உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவர் போயம் எழுதுவார். எப்பயுமே போயம் எழுதுனா உணர்வு இருக்கணும், யாருக்குமே இல்லாமல் இருக்காது. இப்போ பாரதியார் கூட உச்சி மீது மாண்டிட்டு வீழுகின்ற போது உணர்வோடு தான் எழுதினார். ஓகேவா? அடுத்த விஷயம், இது போய்ட்டை பற்றி சொல்கிற விஷயம். அடுத்த சாப்டர் போகிறோம். திஸ் போயம் ஐ ஆம் எவரி உமன் போட்ரியாஸ் வர்பு. அப்போ சப்ஜெக்ட் என்ன? திஸ் போயம் ஐ ஆம் எவரி உமன். ஐ ஆம் எவரி உமன் என்கிற போயம், இது சப்ஜெக்ட். புரியுதா? திஸ் போயம் ஐ ஆம் எவரி உமன். புரியுதா? சப்ஜெக்ட். அது போட்ரியாஸ்னா முதல்ல பார்த்த வேர்டு, விளக்குகிறது, படம் பிடித்து காட்டுகிறது. போட்ரியாஸ். ஓகே, காட்டுகிறது. தட்டு எதை காட்டுகிறது? அது சொல்கிறோம். டுடேஸ் த ஒன், இன்றைய பெண்கள். டுடேஸ் த உமன், டுடேஸ் த விமன் ஆர் பவர்ஃபுல். டுடேஸ் த விமன் ஆர் பவர், இப்படி எல்லாம். டுடேஸ் த உமன் இஸ் பவர்ஃபுல் எல்லாம், டுடே த விமன்ஸ் ஆர் பவர்ஃபுல்னு எழுதலாம். இன்றைய பெண்கள் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை படம் பிடித்து காட்டுகிறது இந்த போயம். புரியுதா? திஸ் போயம், போயம் பேர்னா ஐ ஆம் எவரி உமன். அடுத்தது என்ன கண்ணு? தட் டுடேஸ் விமன் ஆர் பவர்ஃபுல். டுடேஸ் விமன்ஸ் ஆர் பவர்ஃபுல் அப்படின்ற விஷயத்தை காட்டுது. தட்ஸ் வெல்கம். நோட்ஸில் வந்து டுடேஸ் உமன் ஆர்னு போட்டாங்க, விமன் ஆர்னு போடணும், அல்லது உமன்னா உமன் இஸ்ன்னு போடணும். எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். உமன் இஸ்ன்னு போடலாம், விமன் ஆர்னு போடலாம். உமன் சொன்ன சிங்குலர், உமன் இஸ். விமன்னா ப்ளூரல், ஆர். த பாய் இஸ், த பாய்ஸ் ஆர். த கேர்ள் இஸ், த கேர்ள்ஸ் ஆர். புரியுதா? அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நோட்ஸில் தப்பாக பண்ணியிருக்கான். ஓகேவா? அடுத்தது பார்த்துக்கலாம். இப்போ போய்ட்டை பற்றி 2 விஷயம் சொல்லியாச்சு. இது அவங்க யார், இந்த போயம் எப்படிப்பட்டது அப்படின்ற விஷயத்தை சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ தான் அந்த பாருங்கள், இந்த இது நல்லாயிருக்கு. எபவுட் த போய்ட்டை பற்றி சொல்கிறது இன்ட்ரடக்ஷன். எப்பவுமே இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு நாம் சொல்லுவோம். இப்போ இப்படிலாம் ஒரு வித்தியாசமான விஷயம். இதெல்லாம் பார்த்தா அந்த பேப்பர் திருத்துறவங்களை அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை, இன்ட்ரோடக்ஷன். டுடேஸ் உமன் ஆர் இருக்கிறார்கள், பிரேவ், ஸ்ட்ராங் அண்ட் எம்பவர்டு. இதோட சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. இந்த சென்டென்ஸில் பட்டுன்னு உன் கண்ணு எங்கே போகணும்? வர்பு கிட்ட போகணும். வர்பு ஆர், ஸ்டேட் வர்ப். நிறைய விஷயங்களை சொல்கிறதுனால இது ப்ராப்ளம். டுடேஸ் உமன்ஸ் ஆர், திரும்ப திரும்ப அதே ப்ராப்ளம் இதில் வந்திருக்கு. உமன்ஸ் ஆர், டுடே விமன்னே போடுங்க. அப்படி டுடேஸ் விமன் ஆர் பிரேவ், ஸ்ட்ராங் அண்ட் எம்பவர்டு. இது டோட்டலி காம்ப்ளிமெண்ட். 3 விஷயத்தை சொல்கிறாங்க. டுடேஸ் உமன் ஆர் ஸ்ட்ராங், பிரேவ். பிரேவ்னா தைரியசாலி,
ஸ்ட்ராங் உறுதியானவர், அண்ட் எம்பவர்ட் சக்தி வாய்ந்தவர்கள். 3. இப்போ யாரு? டுடேஸ் விமன் ஆர் பிரேவ், ஸ்ட்ராங் அண்ட் எம்பவர்டு. இந்த சென்டென்ஸ் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் ஷீ. ஷீஸ் இதுக்கப்புறம் சிங்குலராக வந்துடுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பசாம உமன்னு போட்டு இஸ்ன்னு போட்டுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா போயிட்டு அப்படி தான் எழுதுறாங்க. நோட்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, அப்படியே எழுதுங்க. ஷீ இஸ் பியூட்டி இன் இட். நாம் இதை போயம்லேயே படிச்சிருக்கோம். இருக்கிறார், அழகான. இன்னெட், இன்னெட் என்றால் நேச்சர், இயல்பாகவே அப்படி தான் பை பார்ன். ஷீ இஸ் பியூட்டி இன் நேச்சர்னா பெண்கள் ஒரு அழகான படைப்பு இல்லை, அற்புதமாக நேச்சர், அழகான இயற்கை படைப்பு. ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஷீ இஸ் வர்பு. த சிம்பிள் ஆஃப், சிம்பிள்னா சின்னம், அடையாளம். சிம்பிள் ஆஃப் பவர்னு கண்ணு, ஆஃப்னா உடைய. சொல்லு பார்க்கலாம். சக்தியினுடைய சின்னமாக இருக்கிறார்கள். சக்தியினுடைய, ஆஃப்னா உடைய, சக்தியினுடைய அடையாளமாக இருக்கிறார்கள். அண்டு ஸ்ட்ரெங்க், வலிமையினுடைய அடையாளமாக இருக்கிறாங்க. ஒன்று அங்கே பாருங்க, பவர் அண்டு ஸ்ட்ரெங்க். ஓகேவா, இப்போ ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், நல்லா கவனிச்சிக்கணும். நல்லா கவனிங்க ராஜா. இந்த இடத்துல ஸ்ட்ராங்குன்னு பார்த்தோம், இந்த இடத்துல ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்துருக்கோம். ஸ்ட்ராங்குக்கு ஸ்ட்ரென்த்துக்கு என்ன கண்ணு வித்தியாசம்? ஸ்ட்ராங் என்ற வேர்டு அட்ஜெக்டிவ், அது நவுனை குவாலிஃபை பண்ணும், தோ அந்த பிரேவ் மேனை குவாலிஃபை பண்ணுது. ஓகே, காம்ப்ளிமெண்ட்டாக குவாலிஃபை பண்ணுது. ஸ்ட்ரென்த் என்றால் வலிமை, வலிமை என்பது பெயர்ச்சொல், வலிமையினுடைய பெயர்ச்சொல். புரியுதா? நவுன், தட் இஸ் நவுன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் போவோம். She is prone to put her life at risk. Prone துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவள், துன்பத்தை வலியை ஏற்றுக்கொள்ளுகின்றவள். She is prone to put her life, வாழ்க்கையை வேண்டுமென்றே ரிஸ்க்கு, ரிஸ்க்குன்னா ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி ரிஸ்கான விஷயத்தை அவங்க எடுத்துப்பாங்க. நமக்கு எதுக்கடா கஷ்டம், நமக்கு எதுக்கடா தேவையில்லை அப்படின்னு போக மாட்டாங்க. ரிஸ்க்குன்னா அவங்க. புரியுதா? ஷீ இஸ் ப்ரோன். ப்ரோன்னா வலிய துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்றவளை ப்ரோன்னு சொல்லுவாங்க. டு புட் ஹர் லைஃப், அவங்களுடைய லைஃப்பை அதில் உருவாக்கிப்பாங்க. எதில்? அட் ரிஸ்க். ஓகேவா, அதில் சொல்லுவான் அட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்தில் தன்னை குவித்துக் கொள்வார்கள். போயம். அடுத்த லைன் போடுறேன். உமன் த ஹோப் ரைசர். உமன் ஹோப்னு எனக்குன்னு நம்பிக்கை, ரைசர்னு உருவாக்குறவங்க, நம்பிக்கையை உயர்த்துகின்றவங்க. ஒவ்வொரு ஆணுக்கும் வெற்றிக்கு பின்னாலே ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்லுவாங்க இல்லையா? உன்னுடைய வெற்றிக்கு பின்னால் உங்கள் அம்மா இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் நீ வெற்றி அடைஞ்சால் உன் மனைவி இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் உன் மகள் கூட இருக்கலாம் இல்லையா? ஆனால் பெண்கள் தான் ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளை உற்சாகம் உள்ளவர்களாக மாற்றுகின்ற பெண்கள் தான். அப்போ உமன் த ஹோப் ரைசர் அப்படின்னு. எவ்வரி உமன், ஒவ்வொரு பெண்களும் இருக்கிறார்கள். ட்ரூ, ட்ரூ உண்மையானவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்களும் உண்மையாக இருக்கிறார்கள். இன் எக்ஸ்பிரஸிங் ஹர் லவ், அவளுடைய அன்பை
வெளிப்படுத்துகின்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு பெண்ணுக்கு தேவையே அன்பு தான் தம்பி. நீ அன்பை கொடுத்தீங்கன்னா அவங்க அடிமை. அன்பை சரியா கொடுக்க தெரியல, குடும்பத்தில் பிரச்சனை. Now every woman is true in expressing, வெளிப்படுத்துறது her love, அவருடைய அன்பை உண்மையாக வெளிப்படுத்துவார்கள். and she is never fake, ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். நெவர்னா இல்லை, எப்போதும் இல்லை. ஃபேக், பொய்யானவர்களாக இருக்க மாட்டார்கள். she is never fake. புரியுதா? ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். எவரி உமன் இஸ் ட்ரூ இன் எக்ஸ்பிரஸிங் ஹர் லவ். இன்னொரு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறாங்க இதில், அண்டு போட்டு she is never fake. ஃபேக்குன்னா போலியானவர்களாக இருக்க மாட்டார்கள். அடுத்தது வருபு she is, அவள் இருக்கிறாள். வெறும் பி வெறுப்பு தான். அவள் இருக்கிறா, அவள் இருக்கிறா, அவள் இருக்கிறா. she is very optimistic. அப்டமிஸ்டிக் பெசிமிஸ்டிக்னு முதல்ல சொல்லியிருக்கேன். அப்டமிஸ்டிக்னா நன்மையின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். பெசிமிஸ்டிக்னா கெடுதலின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். எப்பொழுதுமே ஒரு நன்மையின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். இது நடக்கும். ஒரு பெண் பிறக்கிறாள், வீட்டிலே வளர்கிறாள், படிக்கிறாள், படிப்பிலும் மிக பிரமாதமாக இருக்கிறாள். ஒரு இடத்திலே கட்டி கொடுக்கிறார்கள். அவள் அந்த இடத்துக்கு வருகிறாள். அந்த இடத்துக்கு வந்து அந்த குடும்பத்தை உருவாக்குறாள். அப்போ அந்த நம்பிக்கை தானே. ஒரு இன்னொரு இடத்துல போய் ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்துறாங்கன்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை. நவ் she is very optimistic in her approach. அவருடைய நம்பிக்கையில், அப்ரோச்னா அணுகிறதுல. இங்கே பாரு, ஐயோ முடியாதுன்னு உட்காந்துருக்கு. என்னங்க முடியாது, உங்களால் முடியாதாங்க, ஒரே வார்த்தை தான், பிக்கப் ஆகிடுவேன். ஓகேவா? அப்போ இதுவே ஒரு ஜென்ஸு சொன்னால் கூட நீ ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் ஒரு பெண்ணு சொன்ன உடனே செய்வேன். தட்ஸ் ஆல். அடுத்தது she finds. இப்போ தான் வர்பு மாறுது. அவள் காண்கிறாள். she finds. அவள் காண்கிறாள், கண்டுபிடிக்கிறாள். she finds ray, ஒரு ஒளி கீற்றை. தட் மீன்ஸ் நம்பிக்கை. ரே என்பதுதான் நம்பிக்கை. ரே ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் ஒளி கீற்றை கண்டுபிடிக்கிறாள். இதோட ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து she, அடுத்த சென்டென்ஸ் she verb continues. அவள் தொடர்கிறாள். she continues, அவள் தொடர்கிறாள். to care, கேர்னா பொறுப்பு எடுத்துக்கொள்ளுது. கேர் பண்ண, கேர் எடுத்துக்கிறது. to care for her near ones. அவளுடைய பக்கத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு யாராக இருந்தாலும் அவள் கேர் எடுத்துக்கிறாள். தொடர்ந்து கேர் எடுத்துக்கிறாள். குழந்தை கூட இருக்குது, குழந்தை கேர் எடுத்துக்கிறாள். கணவன் இருக்கிறா, கணவனை கேர் எடுத்துக்கிறாள். தம்பியை தைரியமாக அக்கா கிட்ட விட்டுட்டு போகலாம். தம்பியை தைரியமாக அண்ணங்கிட்ட விட்டு போக முடியுமா? சாச்சிருவான், பிடிச்சி சாத்தி. அவன் கேர் எடுத்துப்பா. அண்ணனையும் கவனிச்சுப்பா. பாப்பாட்ட பாப்பா அண்ணனை பார்த்துக்கோ அப்படின்னா அவனுக்கு என்னென்ன வேணும், என்ன செய்யணும், அம்மா அண்ணன் என்னென்ன தண்ணி, என்னென்ன சாப்பாடு அம்மா செஞ்சு வச்சுருக்கிறாங்க. தோசை கூட சுட்டு கொடுக்குறது இல்லையா? ஓகே, புரியுதா? வேறு ஒன்றும் இல்லைது, ப்ராப்ளம் இல்லையா? அடுத்த விஷயம், இதில் ஒன்ஸுன்ற வார்த்தையை தெரியாதனமாக எழுதி ONCE போட்டு போகிறேன். அது ஒரு காலம் நடத்தும். இது ஒன்ஸுன்னா ஒருவர் நடத்தும். ONES போடணும். படிக்கும்போது ஹோமோபோன் சவுண்டில் மாறிட போகிறேன். அடுத்த வர்பு மாறி போச்சு. he gives, அவள் கொடுக்கிறாள். she gives, என்னத்தை கொடுக்கிறாள்? இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை தருகிறாள்.
முக்கியத்துவத்தை தருகிறாள். he gives importance to her family. யாருக்கு? அவளுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தரும். than to herself. than விட, herself அவளை விட குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அவளை விட குடும்பத்துக்கு தான் முக்கியம். சாப்பாடு எல்லாருக்கும் செஞ்சு வைப்பா, புள்ள வந்து புடின்னு பிடிச்சிட்டு விடுவா. அடுத்தது அம்மாவுக்கு இருக்கான்னு கவலைப்பட மாட்டான், இல்லைன்னான்னு கவலைப்பட. எல்லாருக்கும் சாப்பாடு இருந்தது, அதுவே சந்தோஷம். புள்ள நிம்மதியாக சாப்பிட்டுச்சே, அதுவே போதும். அதான் she gives importance to her family than to herself. அடுத்த சென்டென்ஸ் போகிறேன். விமென்ஸ் வேலர், வீரமிக்கவர்கள், அவங்களுடைய தைரியம். பிரேவர், வேலர். she is strong, சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். அவள் உறுதியானவள். இஸ் ஸ்டேட் வர்பு. இன் ஹர் ஃபெய்த், உண்மையிலே அவள் ஸ்ட்ராங். ஃபெய்த்னா நம்பிக்கை, நம்பிக்கைக்கு அவள் ஸ்ட்ராங், நம்பலாம். அண்டு ஃபைம், உறுதி. ஃபைம். இன் ஹர் பிலீஃப், அவளுடைய நம்பிக்கைகளிலே உறுதியானவள், உண்மையானவளாக அவள் இருக்கிறாள். ஸ்ட்ராங். ஷீ இஸ் ஸ்ட்ராங். ரெண்டு, இன் ஹர் ஃபெய்த் அண்ட் ஃபைம் இன் ஹர் பிலீஃப்ஸ், அவளுடைய நம்பிக்கையில். ஓகேவா? அடுத்த விஷயம் ஷீ சேஸ், அவள் சொல்கிறாள். அருமையான வார்த்தை பார்த்தோம். பர்சிஸ்டன்ஸ், டிட்டர்மினேஷன், சார்ந்திருத்தல் இஸ் த கீ. சார்ந்திருத்தல் தான் ஒரு வழி. கீ என்றால் சாவி, இந்த இடத்துல வழி. டு சக்சஸ், வெற்றி அடைவதற்கு சார்ந்திருக்க வேண்டும். நீ படிக்கிறதே சார்ந்திருந்தால் வெற்றி அடைஞ்சிடலாம். செய்கிற வேலையிலே நீ சார்ந்திருந்தால் அதில் வெற்றி அடைஞ்சிடலாம். செய்கிற வியாபாரத்திலே நீ சார்ந்திருந்தால் வெற்றி அடைஞ்சிடலாம். ஸோ என்ன தேவை? டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் என்னது? பர்சிஸ்டன்ஸ். அது மேலே ஈடுபாடு இருக்கணும். தட் இஸ் ஈடுபாடு. அடுத்தது வர்பு ஷீ ஹேஸ், அவள் பெற்றிருக்கிறாள். ஷீ ஹேஸ் ப்ரைடு, அவளுக்கு பெருமை இருக்கிறது. ப்ரைடு. ப்ரைடுன்னா ரெண்டு அர்த்தம் உண்டு, பெருமை அண்டு கர்வம். இந்த இடத்துல பெருமையை எடுத்துக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவளுக்குன்னு ஒரு பெருமை இருக்கிறது, அவளுக்குன்னு சுயமரியாதை இருக்கிறது. அந்த காலத்திலலாம் பெண்களை ரொம்ப கேவலப்படுத்திக்கின்னு பொட்டச்சி எதுக்கு பேசுவானே அப்படி சொல்லுவோம். அதெல்லாம் கிடையாது. பெண்களுக்குன்னு கௌரவம் இப்போ உருவாய். அன்னைக்கு இருந்தது, ஒடுக்கப்பட்டிருந்தது. அப்போ ஷீ ஹேஸ் ப்ரைட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பெற்றிருக்கிறார். ஷீ டசன்ட் ஸ்பேர், அவள் விட்டு விடுவதில்லை. ஸ்பேர்னா விட்டுருது. ஷீ டசன்ட் பேர் மிச்சீவர், குறும்புத்தனம் பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான். குறும்புத்தனம் பண்ணுறவங்கள அவ வேணான்னு விட்டுற மாட்டான், வச்சுப்பான். இன்னும் சொல்ல போனால் குறும்புத்தனத்தை ரசிப்பான். மிச்சீவஸ் பீப்புள் ஹூ மிஸ் என்றால் கிண்டல் செய்வது, ரெடிகுல். மெஸ் வித் ஹர், அவளை கிண்டல் செய்கின்ற குறும்புக்கார மக்களை கூட அவள் விட்டு விடுவதில்லை. ஷீ டஸ் நாட் ஸ்பேர் த யார மிஸ்சீவியஸ் பீப்புள். அவங்க யாரு? ஹூ மிஸ், அடுத்த ரிலேட்டிவ் கிளாஸஸ். ஹூ மிஸ் வித் ஹர், அவளோடு கேலி செய்கின்ற குறும்புக்கார மக்களை அவள் விட்டு விடுவதே இல்லை, அவங்களே கையில் வச்சுக்கிறான். ஷீ இஸ் நெவர் குவிட்டர். குவிட்டர்னா தூக்கி எறிஞ்சிடுவான். அண்ட் ஷீ இஸ், அவ தூக்கி எறிஞ்சிடறவ கிடையாது. குவிட்டர், குவிட்டர்னா தூக்கி எறியுது. ஷீ இஸ் ஃபெரிசியஸ் லைக் ஏ லைன்ஸ். ஃபெரிசியஸ்னா கொடுமையான, வேகமான, பவர்ஃபுல். அப்போ இஸ் எ ஃபெரிசியஸ் லைக் எ லைனஸ், ஒரு பெண் சிங்கத்தை போல அவள் வலிமையானவள்.
அப்படி கடுமையானவன், அவகிட்ட வாழாட்டான். தென் அடுத்து கன்க்ளூஷன், முடிவுரை. she overcomes, வெற்றி பெறுதல், succeeds, overcome everything, அவள் எல்லாவற்றையும் வெல்கிறாள். that was meant to destroy her, that was everything that was meant to destroy her, அவளை அழிக்க வேண்டும் என்ற அர்த்தமுடைய எதையும் அவள் வெற்றி கண்டு விடுவாள். அவளை அழிக்கணும்னு நினைச்சா அதில் வெற்றி அடைஞ்சிடுவாள். அவளை அழிக்க முடியாது. அதான் she overcomes everything that was meant to destroy her. she is today woman. அவள் இன்றைய பெண், அவள் இன்றைய பெண். இதில் சொல்லப்படுகிற மாறல், women are real architecture of the society. architected அப்படின்னா கட்டி உருவாக்குறவங்க, சமுதாயத்தை கட்டி உருவாக்குற உண்மையான ஆள் தான் பெண்கள். பெண்கள் இல்லைன்னா சமுதாயம் உருவாகாது. அவங்களுடைய உண்மையான ஆர்கிடெக்சர். புரியுதுங்களா? ப்ராப்ளம் புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. தப்பு இல்லாமல் திரும்ப திரும்ப பல முறை ரிப்பீட் பண்ணி கேளு, நல்லா புரிஞ்சிக்கோ, மனப்பாடம் பண்ணிக்கும், அர்த்தத்தோடு புரியும், கடம் அடிக்கக்கூடாது. பெஸ்ட் விஷஸ். அருமை மாணவர்களே, வள்ளுவன் குரல் போல் வாழ்க பல்லாண்டு.